அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் சொன்ன அந்த 11-11 ஏன் நான் திரும்ப திரும்ப அந்த பிள்ளையாருக்கு போயிட்டு அந்த 11வது நாள் 11 ரூபாய் போடுறது ஒரு மாடல், 11வது நாள் கொழுக்கட்டை வைக்கிறது ஒரு மாடல், அந்த மாதிரி 6 முறை அந்த விஷயத்தை செய்யணும். மொத்தம் 72 நாள் வரும். ஏன்னா 11வது நாள் முடிஞ்ச உடனே 1 to 3ன்னு ஆரம்பிக்கணும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் அந்த விஷயத்தில் திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்ச நம்பரில் சாவித்திரி தேவியில் கொண்டு வரேன்னா, அந்த ஃபைனல் டே நான் 72வது நாள், அதாவது 6வது 11வது நாள் செய்யும்போது தான் இந்த சாவித்திரி தேவியுடைய பிரபஞ்ச கனெக்ஷன் கிடச்சிது. அதை நான் இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டுட்டேன். ஆனால் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அல்பாபெட் AJS எல்லாம் 1ன்ற நம்பரை குறிக்குது, BKTன்றது 2ன்ற நம்பரை குறிக்குது, CLUன்றது 3ன்ற நம்பரை குறிக்குது, DMVன்றது 4ன்ற நம்பரை குறிக்குது, ENWன்றது 5ன்ற நம்பரை குறிக்குது, FOXன்றது 6ன்ற நம்பரை குறிக்குது, GPYன்றது 7ன்ற நம்பரை குறிக்குது, HQZன்றது 8ன்ற நம்பரை குறிக்குது, அப்புறம் IRன்றது 9ன்ற நம்பரை குறிக்குது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் நெட்டில் போய் தேடினா கூட அது கிடைக்கும். ஆனால் இந்த மற்ற நம்பர்ஸ்களையும் நான் சைடில் போட்டிருக்கேன். இதில் மொத்த நம்பர்னுடைய விளக்கங்களையும் இப்போ நான் தரப்போகிறதில்ல. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 369ன்றது தான் அந்த பிரபஞ்ச நம்பராக இருக்குது. அது எல்லாமே அந்த ஜோதிடம், இந்த கண்ணுக்கு மறைவான அமானுஷ்ய ஆன்மீக சக்திகள் சம்பந்தமான அது நம்பரோ கலரோ மஞ்சளோ குங்குமமோ இல்லை வில்வ இலையோ ஏதோ ஒன்று ஆகும்போதில் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சது தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட. ஏன்னா உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழி தான்ன்றதை உலகளாவிய எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்போ அந்த தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, குமரி கண்டத்தில் இருந்திருப்பாங்க. அங்கிருந்து தான் இந்த எல்லா விஷயமே ஆரம்பிக்குது. இந்த அமானுஷ்ய விஷயங்களோ இல்லை ஆன்மீக விஷயங்களோ, இந்த கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாமே அங்கிருந்து தான் அவங்க தெரிந்து கொண்ட விஷயங்களாக இருக்குது. ஆனால் அங்கிருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குடிபெயர்ந்து போயிட்டு அவங்க மொழியே மாறி போகுது, அவங்க கண்ட்ரியே மாறி போகுது. ஆனால் அதில் நம்மக்கிட்டேருந்து அவங்க எடுத்துகிட்டு போன விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் அவங்க டெவலப் ஆகி ஃப்யூச்சரில் ஒரு 1,00,000 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்க அதில் வேறு ஒரு பரிமாணத்தை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அதனால் இந்த நம்பர்ஸில் எல்லாமே எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் என்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு பிரபஞ்சமாக உணர்த்த வரத்தை நம்மளே கவனிச்சோம்னா நம்ம அதை புரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் அதை நான் சொல்ல வரேன். இன்றைக்கி நான் இப்போது ஒரு வியூவர் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க பேர் இதில் பேர் சில விஷயத்துக்காக நான் எந்த வியூவரோட பேர் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா அந்த பேர்லேயே கடவுளுடைய பெயரோ ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெயரோ இருக்கும். அதனால் கடவுள் பெயரே இல்லைன்னா கூட ஒரு முக்கியமானவனுடைய பெயராக இருக்கலாம். அந்த பெயரில் சில எண் அதிர்வுகளோ அல்லது சில அதிர்வுகளோ உண்டு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வியூவரோட நேம் மீனா ரங்கநாதன் அப்படின்னு அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து சாவித்திரி தேவி கோயில் கண்டிகை அச்சரப்பாக்கத்தில் இருக்குதுன்னு போட்டாங்க. உண்மை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியலனாலே எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி சாவித்திரியை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. அதுதான் கரெக்டாக எனக்கு 10வது நாளில் சாவித்திரி தேவி 3 சாவிகள் பிரபஞ்சத்தின் கீ அந்த அளவுக்கு தான் எனக்கு உணர்த்துது. நான் போய் நெட்டில் போய் சாவித்திரி தேவி யாருன்றது தேடுறேன். சாவித்திரி தேவி பத்தினின்ற கதை தான் அதுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் அந்த சாவித்திரி தேவி கும்பிட்டதே சாவித்திரி தேவி சூரியனுடைய பெண்ணுன்றதெல்லாம் அப்புறம்தான் பார்க்குறேன். அப்புறம் வியூவர் மூலமாக எனக்கு அச்சரப்பாக்கம்ன்றது மீனா ரங்கநாதன்ன்றவங்க மூலமாக எனக்கு தெரிய வருது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற அந்த சாவித்திரி தேவி தான் இன்னொருத்தரும் இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. சாவித்திரி தேவி படம் இதில் திருவண்ணாமலையில் இருக்காங்க. அவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு படம் கம்யூனிட்டி போஸ்ட்ல, ஏன்னா எங்களா கரெக்டாக சாவித்திரி தேவி படம் போட்டால் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை நாங்கள் ஒரு பிரிண்ட் போட்டோ வச்சுக்கிறோம் அப்படின்னு. நிறைய படங்கள் எப்பவுமே நம்ம இதில் போட்டோம்னா காமாட்சி தேவினோ அந்த மாதிரி நிறைய போட்டோம்னா கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த சாவித்திரி தேவிக்கான படம் சரியாகவே கிடைக்கல. சாதாரணமாக புலி மேலே உட்காந்துங்கிற மாதிரி, சிங்கத்து மேலே இருக்கிற மாதிரி, பெரிய உக்கர தெய்வமாக அம்மனுங்க இருக்குது, நிறைய கையில் சூலம் கதாயெல்லாம் வச்சு சங்கெல்லாம் வச்சுங்கிற மாதிரி. நார்த் இந்தியாவில் நிறைய இந்த வட் சாவித்திரின்னு கும்புறதுனால அது நம்மளுடைய அம்மன்கள் படம் மாதிரி தான் இருக்குதோ தவிர ஸ்பெஷலைஸ்டாக இதுதான் சாவித்திரி படம்ன்ற மாதிரி இல்லை. ஒரே ஒரு படம் மட்டும் பிரம்மன் பக்கத்தில் காயத்ரியும் இருந்து சரஸ்வதியும் இருந்து இவங்களும் இருக்கிற மாதிரி போட்டுக்குது. சாவித்திரி நம்ம தேடினாலே அன்னப்பறவை போட்டு
ஒரு 3 பெண் தெய்வங்கள், அதாவது அவங்க பிரம்மனுடைய மனைவிகள் அவங்க 3 பேருமேன்ற மாதிரி போட்டிருக்குது. அவ்வளோதானே தவிர பெருசாக கிடைக்கல. ஆனால் அந்த அச்சரப்பாக்கம் கோயிலுன்னு போட்டால் வர்ற படம் தான் இப்போ நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்குது. அந்த அச்சரப்பாக்கத்தில் எனக்கு இப்போ அந்த கடவுளை பற்றி, அந்த சாவித்திரி தேவியை பற்றி இன்றைக்கி நான் வீடியோ போட போதில்லை. இன்றைக்கி நான் அந்த 3 கீ பற்றி சொன்ன மாதிரி பிரபஞ்சமாக எனக்கு சொன்ன ஒவ்வொரு கீயாக அடுத்தது நம்பரை காட்டிக்கினே வருது இல்லை வீட்டில் எனக்கு, அதை பற்றி போடுறதுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற சாவிகளில் நீங்கள் வந்து 2 நம்பர் நியூமராஜில் போட்டிருக்கோம், நியூமராஜ்ன்ற நியூமரிக்கலில் போட்டிருக்கோம் நம்பர், 2-3 வந்து இங்கிலீஷ் லெட்டர் வரும். அதை எப்படி கூட்டுறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அது இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க, பூட்டு சாவி நான் வாங்கிட்டேன், 3 கீ இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன், சாவி 3ன்றதுக்கு 3 கீ இருக்கிற மாதிரி நான் வாங்கிட்டேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், அதுலேயே 369 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கங்க. சாவிங்களில் பேர் போகிறதுலாம் இருக்கும் கடைகளில் நிறைய. இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த மறுபடியும் வந்து சாவியை போய் ஒத்தி எடுத்துன்னு வராங்க பார்த்தீங்களா. இன்னொரு வீட்டில் 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கீ வேணுன்றதுக்கு போய் போடுவாங்க பார்த்தீங்களா. அவங்கக்கிட்டே பேர் போட சொன்னால் போடுவாங்க. ஆனால் இன்னொன்று கேட்டிருந்தாங்க அவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க, நான் வந்து அது மேலே பெயிண்ட்லேயோ இல்லைன்னா ஒரு கலர்லேயோ போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க நம்பரை. அப்படி கூட போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் கடையில் வாங்கும்போது அவங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயமா அது, பூட்டு திறக்கக்கூடாது கடையிலேருந்து, நம்ம விஷயம் ஒரு இந்த ஆன்மீக விஷயத்துக்கோ இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு பரிகார சம்மந்தமான விஷயத்துக்கு வாங்கும்போது அதை வந்து திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது நான் சொல்ல போகிற மெத்தடே வேறு. இந்த சாவித்திரி தேவின்றது பிரபஞ்சத்தின் சாவி, அதை பூட்டு திறக்குதுன்றதுக்காக நான் எப்படி 369 டைம்ஸ் நீங்கள் போற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே 6 முறை உங்கள் வேண்டுதல் எழுத சொல்ல போகிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் பிரபஞ்சமாக தான் சொல்லி கொடுக்குது எனக்கு இந்த விஷயத்த. அதனால நீங்கள் தைரியமாக நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம். நீங்கள் வாங்குறீங்க பூட்டு, பித்தளை பூட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி பூட்டு கூட வாங்குங்க. ஆனால் அதில் லெட்டர்ஸ் எழுதுகிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பூட்டும் சாவியும். அதில் நீங்கள் வந்து 369 நீங்கள் இன்னும் பெயிண்டில் தான் போட போகிறீங்கன்னா, இப்போது கொஞ்ச நாளைக்கு 369 மூணு கீழே போட்டுட்டு அந்த பூட்டு மேலேயும் 369 போட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட்டாக தான் போட போகிறீங்கன்னா அதுக்கு நான் வேறு ஐடியா சொல்கிறேன். ஒன்றுத்தில் மட்டும் பூட்டில் மட்டும் 369 போட்டுட்டு அப்புறம் 3 சாவிகள்லையும் வேறு ஒரு பிரபஞ்ச நம்பர் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பெயிண்ட்லேயே எழுதிட்டு போகிறீங்கன்னா அதை நம்ம அழிச்சிடலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3 கீ இருக்கிற மாதிரி அந்த ஒரு சாவித்திரின்றதுக்காக 3ன்றதுனால நம்ம அதை வாங்குவோம். ஏன்னா அது முதல்ல பிரபஞ்சமாக சொன்னதுன்றா அந்த விஷயத்தை முதல்ல பண்ணிவிடுவோம். பூட்டு வாங்கி பண்ணுறது பெயிண்டில் கூட குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பூட்டுலேயும் 369 போடுங்க. அந்த மற்ற பூட்டுலேயுமே மற்ற சாவிகள் 3த்துலேயுமே 369 போடுங்க. ஆனால் எனக்கு வீட்டில் 369 காமிச்ச கையோட அடுத்தது பீரோ கதவை நான் திறந்தேன். அதுக்கு பீரோ கதவை திறந்துட்டு 2 நாள் பொறுத்து என்ன பண்ணுச்சுன்னா, நீங்கள் பித்தளை பூட்டு வாங்குங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னதுனால நான் என்ன சொன்னால் பிரபஞ்சம் எனக்கு என்ன ட்ரை பண்ணுதுன்னா, நான் என்ன பண்ணால் பிரபஞ்சம் நான் வந்து அந்த பீரோனுடைய கீயினுடைய நம்பரையும் பார்ப்பேன் அப்படின்னு பிரபஞ்சம் யோசிக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னா, அது கூடவே நேற்று காமிச்சவங்களுக்கு குட்டி பூட்டு பித்தளை பூட்டும் ஒரு கீயும் அந்த பீரோ சாவி கூடவே வந்து கீழே உழுது. அது எதுக்கோ ஒரே இதில் போட்டு வச்சுருந்துக்கிறேன் ட்ராயரில். அதிசயமாக அந்த கீ கூட அந்த பூட்டும் சேர்ந்து வந்து உழுது. அப்போ இப்போ தானே நம்ம சாவி பூட்டை பற்றி பேசணும், ஒருவேளை அந்த பூட்டில் எதனா நம்பர் இருக்குமோன்னு பார்க்க போய் அதில் எதுவும் இல்லை. அது வரும் ட்ராவல் பேக்கில் மாற்ற குட்டி இது. ஒருவேளை இதில் பிரபஞ்சம் பார்க்க சொல்லுதோ அந்த கீழன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நேற்று நான் சொன்னேன், ஒரு 10 நம்பரை போட்டுட்டு அதாவது வெளிப்பக்கம் கதவுனுடைய இதில் 11னும் உள்ள அந்த லாக்கர்னுடைய கீழே வந்து கூட்டி தொகை 911ன்றது வருது. அப்படின்னா பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்கள இதில் பெரிய நம்பருங்க, எதுவுமே வாஷிங் மிஷினாக கூட இருக்கும், வேறு எதனா பெரிய ப்ராடக்டாக இருக்கும், அதெல்லாம் உலகளாவிய கம்பெனியாக இருக்கும். அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அது எல்லாத்தையும் கூட்டினா இந்த நம்பர் வர மாதிரி போட்டிருக்காங்க. அது ஒரு சடங்கு அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்தை எனக்கு உணர்த்துறதே யாருன்னா சாவித்திரி தேவி தான். முதல்ல அந்த 3 சாவின்ற விஷயத்த 369 ஃபஸ்ட்டு சாவி, 2வது இது, இப்போ 3வது அந்தம்மா என்னை போயிட்டு இந்த நம்பர் என்னான்னு பார்க்க சொல்லலை. முதல் நாள் அந்த 11வது நாள் நான் போய் கொழுக்கட்டை இதெல்லாம் விற்கும்போது அந்த 3 கீ திறந்தேன் இல்லைங்களா. முதல் கீ பிரபஞ்சமாக தான் என்ன அந்த 369 உங்கள் வீட்டில் பல வருஷமாக இருக்குதுன்றதை பார்க்க வச்சுது. 2வது முறையும் பித்தளை கீ கீழே விழுந்து பிரபஞ்சமாக தான் என்ன அந்த பீரோ கீனுடைய நம்பரையும் பாருன்னு சொல்லிச்சு, அது 911.
ஆனால் இன்னைக்கு நானாக தான் போயிட்டு அப்போனா அந்த தெருவாசுப்படியினுடைய கதவையும் நம்ம திறந்தோம் இல்லையா, 3வது கீயா, அப்போ அதனுடைய நம்பரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நானாக தான் போய் பார்த்தேன். அது பிரபஞ்சமாக என்னை பார்க்க சொல்லலை. அப்போ அதனுடைய நம்பரையும் நம்ம பார்த்துடலாம், அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்போ இதில் வந்து நிறைய நம்பருங்க இப்போ இதுங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதாவது வந்து 67 அந்த பூட்டில் இருக்குது, 67 MM டபுள் லாக் இப்படின்ற பேரெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதில் டபுள் லாக்கிங் எல்லாமே இருக்குது. அதில் ஏதோ MMBன்ற ஒரு லெட்டரும் 67 அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுறேன் நான், அதில் பற்றிலாம் எதுவும் நான் பார்க்கல. அதில் வந்து ஏதோ பிராண்ட் நேம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் நம்பர் வந்து என்னென்னு இருந்ததுன்னா, பூட்டு மேலே இங்கே பாருங்கள், பூட்டு மேலே V.22 இருந்தது. நான் இந்த ரெண்டு மட்டும் கூட்டிக்கிட்டேன், அப்போ 4ன்னு வந்தது. அடடா, ராகுவோட இதில் இருக்குதே, 4ன்னா ராகுவோட நம்பர் வச்சே இருக்குது. ஆனால் நம்ம தனிப்பட்டு 2ன்னு பார்த்தோம்னா அது சந்திரனோட நம்பர். ஆனால் அது கூட்டினோம்னா 4ன்னு வருது. சரி, அப்போ வினா வி வந்து என்ன நம்பர்னு பார்க்கலாம். அப்போ வி வந்து ஆல்பாபெட்டில் வி வந்து என்ன நம்பர்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் வின்ற நம்பரும் 4ன்னு தெரிஞ்சுது. புரியுதுங்களா? இது கூட அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் வச்சுருக்குறாங்க. அந்த 911 மாதிரி இந்த பூட்டு கம்பெனி கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் அவங்க அந்த வின்றதே அந்த 22ஓட கூட்டுத்தொகை 4. ஆனால் கரெக்டாக அந்த 22ஓட கூட்டுத்தொகை 4ன்றது வின்றதும் 4 தான் அப்படி வச்சுருக்கு. ஆனால் நம்ம இதை கூட்டினோம்னா 8ன்னு வந்துடுது உங்களுக்கு. 8ன்னா சனின்றதும் வரும், கிருஷ்ணர்ன்றதும் வரும் உங்களுக்கு. இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், என் தமிழ்நிலே போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவும் வரும். நான் லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே நிறைய அதில் 8ம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் போடுறேன். 8ன்னா சனியோட நம்பர்னு சொல்லலாம், அது கண்ணனுடைய நம்பர்னு சொல்லலாம். அது இன்ஃபினிட்டிவ் சிம்பிள். இன்ஃபினிட்டிவ் சிம்பிள்னால் அது ஒரு அளவு கடங்காமல் கட்டுக்கடங்காமல் விரிந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்ற அப்படின்ற பொருள் தான் அது. இப்போது நான் வந்து இந்த பூட்டோட கீ, அதாவது தெருவாஸ்படி அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, நான் ஃபஸ்ட்டு 369 கீயை பார்த்தேன், அதுக்கப்புறம் பீரோனுடைய கீ பார்த்தேன். ஆனால் 2 நாள் பொறுத்து தான் தெரியும் அந்த பீரோ கீழே இந்த மாதிரி 911 மேட்ரு இருக்குதுன்னு. அதையும் பிரபஞ்சமாக தான் என்னை பார்க்க வைக்குது. ஆனால் இந்த பூட்டு சாவி இது என்னதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி பித்தளை பூட்டு சாவி தான் இருந்தது. அதுக்கு அது ஏதோ ஒன்று ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதனால 1 வருஷமாக இந்த பூட்டு சாவியை வச்சுட்டுருக்கேன். ஆனால் இப்போ நான் போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வந்து 22ன்னு இருந்தது. சரி, இது ராகுவோட நம்பரில் இருக்குது. 2வது ராகு பூஜை தானே உங்களை போய் நான் பண்ண சொன்னேன். அந்த நாகக்கல்லுக்கிட்ட போயிட்டு அந்த ப்ளூ கலர் துணி ஃபஸ்ட் டைம் மட்டும் கட்டிட்டு போங்கன்னு. ஆக்சுவலாக இது 4வது முறை நான் போயிட்டு அந்த பண்ணுறது. நீங்கள் எத்தனாவது முறை பண்ணுறீங்க தெரில. நான் சொன்னதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இப்போ போன வாரம் பண்ணது 4வது முறையாக இருக்கும். அந்த நாகக்கல்லுக்கு மஞ்சள் பொங்கல்லாம் பூசிட்டு மஞ்சள் கயிறு கட்டிட்டு ஒரு கயிறு உங்கள் கழுத்தில் கட்டிக்குன்னு சொன்ன பாருங்கள். ஒரு விஷயம், இந்த முறை நான் 2 கயிறையும் அங்கேயே கட்டிட்டு விட்டு வந்துட்டேன். அதில் ஒரு கயிறு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையானா போய் 1 கயிறு அப்படியே இருந்து தானே எடுத்து கட்டிக்கலாமா அப்படி இப்படின்னு யோசிச்சு விட்டுட்டேன். ஒவ்வொரு முறையும் 2 கயிறு கட்டிட்டு ஒரு கயிறு எடுத்து என் கழுத்தில் கட்டிக்கிட்டு ஒரு 3 நாள் வச்சுருந்து அது பண்ணுறது பண்ணேன். இந்த முறை போகும்போது 2 கயிறுமே அதிலே விட்டுட்டேன். அது எதனா பிரபஞ்ச வேலையாக இருக்கும், சரி மறந்துட்டோன்னு விட்டுட்டேன். நான் மறுநாள் போகணுன்னு தோணலை. மறுநாள் ஏதோ பிரதமையோ வேறு ஏதோ ஒரு இந்த டே இருந்தது, அதனால் விட்டுட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே போகணுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கும் கறி நாள் இருக்குது. அதனால சரி வேணான்னு விட்டுட்டேன். அப்படியே அது ஏதோ பிரபஞ்சம் அதிலே விட்டு சொல்லிச்சு பொழுது அப்படின்னு. இப்போ ஏன்னா அந்த ராகு கல் பூஜையும் நான் உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த 4ன்றது ராகுவோடது. அதாவது இந்த 2 கூட்டினா மட்டுமே 4. அது இல்லாமல் அந்த வின்ற நம்பரோடது 4 தான். அப்போ அந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கூட்டினா 8ன்னு வந்துடுது உங்களுக்கு. அதனால் அதில் ராகுன்ற விஷயமும் இருக்குது, சனின்ற விஷயமும் இருக்குது. அதே சமயத்தில் அது ஒரு 8ன்றது கண்ணனுக்கு சம்மந்தமாக இன்ஃபினிட்டிவ் சிம்பிள்னால் எடுத்துக்கலாம் நம்ம அதை. ஆனால் அது ரொம்ப ஒன்றும் பாசிட்டிவ்லாம் சொல்லிட முடியாது. இந்த ராகு சனி சேர்க்கையில் வைக்கிறது அந்த பூட்டை மாற்ற தான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அது என்னதுன்னு பார்த்துக்கலான்னு போய் பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு இது 3வது நம்பரையும் பார்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன எதுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் எங்கே மெயினாக பீரோ லாக்கர் சாவி, தெருக்கதனுடைய பூட்டு சாவி, மிக முக்கியமான ஆவணங்கள் வைக்கின்ற பூட்டு சாவியினுடைய நம்பருங்கெல்லாம் கூட்டுவீங்க. 2வது நெட்லியானா போய் பார்த்துக்குங்க. இல்லை நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கேயே AJSனா 1 அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்ப்நெயில்லையே. அதையே நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதோ பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து கூட்டணும் அப்படின்றது பார்த்துங்க. மெயினாக நீங்கள் நிறைய நம்பருங்க போட்டிருக்கோம் பூட்டில், அதெல்லாம் முக்கியம் இல்லை. பூட்டில் என்ன நம்பரும் ஒரு இது வந்து இதில் எப்படி வந்து V22 போட்ட மாதிரியே இந்த கீழேயும் V22 போட்டிருக்குது. அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இன்னும் நிறைய பிராண்ட் நேமு MM என்னென்னவோ போட்டிருக்கு, அதெல்லாம் வேணாம். இதுலேயும் ஒரு நம்பர் போட்டு, அந்த பூட்டுலேயும் ஒரு நம்பர் போட்டு, அந்த அதுலேயும் ஒரு ஆல்பாபெட் நம்பரோ எதுவோ போட்டு அது கூட நம்பர் போட்டிருக்கோம். அது வரைக்கும் மட்டும்தான் பார்க்கணும். அதில் நீங்கள் இந்த மாதிரி கூட்டி பார்த்துக்குங்க, என்னெல்லாம் இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுலேருந்து பார்த்துக்குங்க.
அது நியூமராலஜி பற்றி ரொம்ப போகாதீங்க. இப்போ நான் சொன்னது வரைக்கும் சும்மா நீங்கள் கேல்குலேட் பண்ணி நான் எப்படி தெருக்குதுனுடைய பார்த்தனா அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் பூட்டு சாவி விஷயத்துக்கு வரேன். பூட்டு சாவி உங்களை வாங்க சொல்கிறேன் இல்லைங்களா, அதில் ரொம்ப குட்டியாக ஆனால் கிளியராக தெரிகிற மாதிரி நல்லா டார்க் கலரில் போகாத மாதிரி, அப்புறம் வேணும்னா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடுற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை நல்லாவே பிரிண்ட் மாதிரி பதிய வச்சே நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல போட்டுக்க முடியும். உங்களை பாத்திரங்களுக்கு பேர் போடுற மாதிரி அதை போட்டுக்க முடியும் அப்படின்னா 369 போடுங்க அதுக்கு மட்டும். ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விஷயமா இருக்குது அந்த 369ன்றதை நான் 4 வருஷமாக பார்க்குறேன். அந்த 369க்கு இருக்கிற ஒரு எஃபெக்டை 4 வருஷமாக நான் பார்க்குறேன். அதனால் அதை போடுங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை 11/11 கொடுக்குதுன்றத நான் சமீபமாக அந்த 6-11 நாட்கள் போயிட்டு அந்த பிள்ளையாருக்கு பண்ண பாருங்க. அது மட்டுமே இல்லாத எப்போ பார் 11 முறை போய் தான் சுற்றுறது அந்த இடத்துல. அது நிறைய விஷயம் நடந்திருக்குது அந்த இடத்துல, 11 முறை சுற்றின்ற விஷயத்துக்கு நடந்திருக்குது. ஆனால் இந்த முறை கண்டினியூஸாக நான் 66 நாள், அது 72 நாள் தான் முடியும். ஏன்னா அந்த 11 நாள் முடிஞ்சு அடுத்தது 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு அந்த 11 விஷயத்தை திரும்ப 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 நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதனால் அதில் ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்குது. அது பிரபஞ்சத்தை எனக்கு இழுத்து கொடுத்துருக்குது. அதே சமயத்தில் அந்த 6-11 நாட்கள்லையுமே நான் எப்போவுமே குடும்ப வாழ்க்கையில் வேறு விதமாக தான் யோசிப்பேன். என் சொந்த வாழ்க்கையை பற்றி நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி, சொந்த வாழ்க்கைன்னா என்னை பற்றி நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன். இது வீட்டு சம்மந்தமாகவோ அல்லது அம்மா வீடு சம்மந்தமாகவோ அல்லது என் மகன் சம்மந்தமாகவோ அதை பற்றி தான் என் வேண்டுதல்களோ இதுவும் இருக்குமே தவிர, என் சிஸ்டருக்காகவோ இல்லை என் சிஸ்டர் பையனுக்கோ அப்படி தான் என் வேண்டுதலெல்லாம் இருக்குமே தவிர, எனக்குன்னு பர்சனலாக இருக்கும் சில விஷயங்கள் வாழ்க்கையில். எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி நான் இத்தனை வயசு வரைக்கும் அதிகமாக வேண்டினதும் இல்லை. அதுக்கு வர வாய்ப்பு இல்லையா, அது என்னதுன்னு தெரியல. ஆனால் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத புரிய வச்ச விஷயமா இந்த 66, அதாவது 6 கொழுக்கட்டைகள் நான் வச்ச அந்த 11 அந்த 11 தான் மெயின். அந்த கொழுக்கட்டை மெயின் கிடையாது. அந்த 11 இன்னும் சொல்லப்போனால் அந்த கொழுக்கட்டையை நான் எப்படி செய்யணுன்னே அந்த பிள்ளையார் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு வாரமாக ஒவ்வொரு 11ஆவது நாளும் நான் செய்யும் போதும் ஃபஸ்ட்டு டைம்லேருந்து அது இதுவாக வரல. நான் கடையில் போய் மிஷினில் போய் அரைச்சின்னு பண்ணல. அதை வீட்டில் இருக்கிற அந்த இடியாப்பு மாவுலேயே தான் பண்ணிக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. அதில் ஒவ்வொரு முறையுமே அந்த ரெசிப்பை பிரபஞ்சமாக அந்த பிள்ளையார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு முறையுமே ஒரு டிப்ஸ் யாரும் சொல்லலை, யூடியூப்பில் பார்க்கல. எப்போவுமே நான் ஒரு விதமாக பண்ணுறது தான். ஆனால் மிஷினில் போய் அரைச்சின்னு பண்ணுவேன். இந்த இடியாப்பு மாவுலேயே நான் பண்ணுற விஷயத்தில் முதல் 11ஆவது நாள்லேருந்தே அந்த பிள்ளையாரே சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பிள்ளையாரே சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, அதே மாதிரி ஒவ்வொரு வாரமாக இம்ப்ரூவ்மெண்ட் அதில் வந்தது. அவர் தான் அந்த டிப்பை எனக்கு செய்ய வச்சார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வீடியோ பெருசாக போகும். அது உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்களாகவே புரிஞ்சிக்கினா தான் உண்டு. இது பிரபஞ்சம் தான் இதை சொல்லி கொடுத்தது, அந்த பிள்ளையார் தான் அதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை மட்டும் அது நீங்களாக புரிஞ்சிக்கினா மட்டும்தான் உண்டு. முந்தின யாரோ ஒரு மனசு வலிக்கிற மாதிரி யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் உங்கள் பாட்டினை அடித்து விடுன்றதோ இல்லை எதனா ஓவர் இது எனக்கு பிரபஞ்சம் சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது கடுப்பு அவங்களுக்கு. எனக்கு பிரபஞ்சம் சொல்லிச்சுன்னா அப்படின்னா நீ அவ்வளோ கடவுள் சக்திக்குதா, அவ்வளோ உனக்கு பயங்கர இதுன்னு உன் மைண்டில் இருக்குதான்னு அந்த வியூவில் தான் அவங்க பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணவங்க. அந்த மாதிரி அதாவது வேறு ஏதோ ஒரு வேர்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன வேர்டினுடைய இது என்னென்னா, நீ என்ன அவ்வளோ உன்னதமான சக்தி இருக்கிற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதில் நடுவில் நிறைய எனக்கு லைஃப்பில் ஏற்பட்ட ரொம்ப கஷ்டமான விஷயங்களை ரொம்ப அழுது சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல ஏதோ ஒன்று இடத்துல அந்த இடத்துலலாம் ட்ராமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஏன்னா அவங்களால ஒருத்தர் சோகமாக இருக்கிறதுனால அவங்க மேலே ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் ஆகிறது கூட அவங்களால தாங்க முடியறதில்லை. உங்களை சுற்றி இருக்கிற எதிரிங்களாங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களால தாங்க முடியாது. நீங்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறீங்க, அதனால் நிறைய பேருக்கு உங்கள் மேலே பரிதாபப்படுறாங்க, அதனால் உங்கள் மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் க்ரியேட் ஆகுதுன்னா கூட அவங்களுக்கு அந்த விஷயம் கூட அவங்களால தாங்க முடியறதில்ல. ஏன்னா அவங்களுடைய மனநிலையே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்றதுனால அவங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிப்பாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் சொல்கிற விஷயங்களை நீங்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேனே தவிர, எனக்கு ஒரு பவர் கிடச்சிச்சு பாரு அப்படின்னு நான் தான் அப்பப்பா அழறேன். நான் உங்ககிட்ட தான் என் லைஃப் பற்றி சொல்லி பல விஷயத்தில் இவ்வளோ கடவுளை கும்பிட்டு கூட எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது சொல்கிறேனே.
நான் வின் பண்ணனே சொல்லவே இல்லையே. ஆனால் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் பேசுவதை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் உங்களுக்கு நான் டெய்லி இப்படி ஆன்மீக அனுபவங்கள் இப்படி நடந்தது இப்படி இது முடிஞ்ச உடனே அது கரெக்டாக 12வது நாள் ஒருத்தர் போனாங்க. அந்த நட்சத்திரம் முதல் முறை 12வது நாளும் மூல நட்சத்திரம், கடைசி நாள் ஃபைனல் டே நான் போய் முடிக்கும் போதும் மூல நட்சத்திரம். அந்த ஏரோப்ளேன் இது அதுலேயும் 11 நாள் தானே நான் போயிட்டு பண்ணேன். அது 11A இருக்கிறவன்ற மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பாண்டியன் சார் அவங்க குரூப் வந்து அதில் பெட்டு கூட அந்த பெட்டு நேம் கூட 11ன்னு இருந்தது. அதெல்லாம் வந்து தானாக நடந்த விஷயம் இல்லை, அதெல்லாம் கிரியேட் பண்ண விஷயங்கள். அதெல்லாம் அந்த 9/11 மேட்ரு மாதிரி அதெல்லாம் அது தனி, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் 10 வருஷமாக அவர் போட்டிருக்கார், 10-15 வருஷமாக அவர் யூடியூப் சேனல் வச்சுங்கிறார். ஆனால் இப்போதைக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குதுன்னா பார்த்துங்க. ஏன்னா அவங்கள அப்படியே யூடியூப் மாதிரி இடங்க பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க அமுக்கி பிடிக்கும் அவங்கள. அப்படி தான் என்னை கூட இப்போ ஒருத்தர் அமுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இன்னும் 2000 சப்ஸ்கிரைபர் வந்தனால 1 லட்சம் தாண்டும். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல அமுக்கி பிடிக்கிறது இந்த 2000 கிட்ட தான். அதுக்கு முன்னாடிலாம் கிராஜுவலாக நல்லா தான் இருந்தது. ஒரு விஷயம் நான் சொன்னேன், எனக்கு தெரியும் அது யாருன்னு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அதுலேருந்து தான் அவங்க வந்து ஒரு வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க உலகளாவிய விஷயங்களோடு சம்மந்தப்பட்ட சடங்குகள் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம எதிரிங்க மாதிரி உலகளாவிய இருக்கின்ற ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் இருக்கின்ற எதிர்ப்பான விஷயங்களை இந்த நம்பர்ஸை வச்சு தான் அவங்க பில்லி சொன்னிய மாதிரி ஒரு சடங்கு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது. இதில் அடுத்தவனை தான் கண்ட்ரோல் கீழே வச்சுக்கிறது தான் 70%. அப்புறம் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆடு மாடுகள் மாதிரி வச்சு எல்லாரையும் அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அவங்க கெயின் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்த தான் உலகளாவிய விஷயத்தில் அவங்க பண்ணுறாங்கன்றதுக்கு இந்த நம்பர்ஸு சடங்கு மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அதில் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. அது நமக்கு எப்படி நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பூட்டு சாவியை வந்து கொஞ்சம் நீங்கள் முதல்ல ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்கறதுக்கு தான். ஏன்னா இது பிரபஞ்சமாக சொன்ன ஒரு விஷயன்றதுனால இதில் நான் செஞ்ச இந்த ப்ராசஸ் ஏன் திரும்ப அந்த பிள்ளையார் மேட்ரு இதில் பார்க்குறேன்னா, அந்த 11/11 தான் இந்த வேலையை காமிச்சிது. அந்த 11/11 ஃபைனல் டே அன்றைக்கி தான் இந்த சாவித்திரி தேவியை கனெக்ட் பண்ணுது. அது முதல்ல நான் 369 எழுதுனது கூட ஓம் முருகா போற்றின்னு தான் எழுதினேன். ஆனால் நிறைய சேனல்லலாம் உனக்கு அந்த ஃபாரினர் சொல்கிறது அது வந்து நீங்கள் அஃபர்மேஷன்றது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எழுதுறது இத்தனை முறை எழுதுறது அது நம்மளுக்கு கட்சிட்ட மாதிரி பண்ணுறது அப்படி தான் இந்த நம்பருங்களை யூஸ் பண்ணுறாங்களே தவிர, நான் என்ன பண்ணேன்னா அது நம்ம சித்தர்களுடைய பெயர், நம்முடைய கடவுள்களுடைய பெயர், நம்ம கடவுளுக்குரிய நாளில் புனர்பூசம் அன்றைக்கி கனகம்பட்டி ஐயாவை 369 முறை ஓம் பழனிசாமி போற்றின்னு எழுதுதுன்றது அந்த 369 முறை நம்பர்ஸை நம்ம ஏன்னா இது நம்மக்கிட்ட தான் போச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர்ஸினுடைய சக்திகள் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எடுத்து. ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய அதில் பின்னாடி வந்தவங்க அது வேறு மாதிரி எல்லாம் கூட யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. அது நல்ல பிஸ்னஸுக்கும் அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்குது. பணத்தை கொடுக்கறதுக்கும் செல்வத்தை கொடுக்கறதுக்கும் கோல்டு கொடுக்கறதுக்கும் கூட அது அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உலகளாவிய விஷயத்தில் தான் கீழே மற்றவங்க இருக்கணும், தன்னை விட வளர்ந்துடாமல் மற்ற கம்பெனியை பார்த்துக்கணும், இல்லை மற்ற நாட்டையே நம்ம கீழே வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கும் இது ஒரு சடங்கு மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயந்தான். ஆனால் நம்மளுக்கு இந்த 369 யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரபஞ்ச கனெக்ஷன் கிடச்சிது. ஆனால் அதுக்காகவே அந்த 369னாவே ரொம்ப அற்புதமான நம்பர்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் கிடையாது. அதை யூஸ் பண்ணும்போது இப்போ கூட நம்ம கடவுள்களை சேர்த்து கும்பிடும்போது என்ன பண்ணோம்னா, அந்த கடவுள் நம்மளுக்கு கரெக்டான நம்பரையும் இந்த நம்பரை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், இல்லை தப்பான விஷயத்துக்கிட்ட நம்ம போக விடாமல் நம்ம வணங்குற தெய்வத்தையும் இது கூட சேர்த்துக்கிட்டோமானா நடக்கும்ன்றது என்னுடைய புரிதல். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த இப்போதைக்கு என்ன பண்ணுங்கன்னா, அந்த பூட்டு சாவி வாங்கி 3 கீ இருக்கிற மாதிரி பண்ணி அந்த பூட்டுலேயும் 369 போட்டு அந்த சாவிலையும் 369 போட்டு பிரிண்ட் இது வேணால் பண்ணிக்கங்க போட்டு சாவிக்கு இதுவே போடுறாங்க பாருங்கள், பேர் அழுத்தமாக அதில் போட்டு செதுக்கி பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அந்த சாவி தான் இருந்திருக்குது இல்லை, நான் காமிச்சேன்ல அன்றைக்கி பித்தளை போதில். இது வந்து நீங்கள் இந்த பெயிண்டில் தான் போடுறதுனால முதல்ல அப்படி வச்சுக்கோங்க, வேணாம் பெயிண்டில் கூட போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அதை அழித்து இது பண்ணிட்டு கூட எல்லாத்துலேயுமே 11/11 போடலாம். அதுக்கடுத்தது இது முதல்ல இதை பண்ணலாம் நம்ம, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே 11/11 போட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இதுக்கு வாங்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டெவலப் ஆகிட்டே போகும்போது பர்டிகுலராக நம்ம ஒரு பெட்டியே வாங்கி அந்த பெட்டிக்குள்ளே நம்மளுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் சில கடவுள்களினுடைய படங்கள் இதெல்லாம் வச்சு அதை போட்டலாம். இப்போதைக்கு பூட்டு சாவி மட்டும் வாங்குங்க. அப்புறம் அது ஒரு பக்கம், இந்த பூட்டு சாவி வாங்குகிற விஷயம் ஒரு பக்கம். அதே சமயத்தில்
அந்த உங்கள் கையில் அந்த பூட்டையும் சாவியும் வச்சுக்கிட்டு அந்த பூட்டை வந்து திறக்கலாமான்னு ஒரு இது கேட்டாங்க பாருங்கள், அந்த திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க. அவங்க வீடு அதை வாங்கும்போது திறக்குதா பூட்டுதான்றதை செக் பண்ணி வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நம்பர் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் பூட்டி வச்சுருங்க. முதல்ல திறக்குதான்றதை பார்த்து வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பூட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய வேண்டுதல்களை இந்த மாதிரி இந்த 369 டைம்ஸ் வந்து ஒரு கடவுள் பேர் எழுதிட்டு 6 முறை உங்கள் வேண்டுதல் எழுதுது, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு முடிக்கும்போது அந்த அந்த 369 சாவியை வந்து திறக்கிறது. அந்த வீட்டினுடைய 3 பேர் கூட யாருன்னா ஒவ்வொருத்தர் ஒரு கீயை கூட அதை வச்சுக்கலாம். அதை நீங்கள் எந்த இதுக்கும் பூட்ட வேணாம். அந்த மாதிரியே ஒன்று பூட்டி இது முதல்ல இந்த ப்ராசஸ் செய்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த முக்கியமான பீரோவுக்கு போட்டலாமா, இல்லை உங்கள் வச்ச டாக்குமெண்ட்டுங்களுக்கு போட்டலாமா, இல்லை தெருக்கத்துக்கு போட்டலாமான்றதை பற்றிலாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு அது நம்ம பிரபஞ்சமாக எப்படி நம்ம அட்டையில் சித்தர் பேர் எழுதி நம்ம ஒன்று கும்பிடுவோம், அந்த மாதிரி முதல்ல இந்த பூட்டை யூஸ் பண்ணலாம். அந்த 369ன்றதை எதுக்குமே இப்போதைக்கு போட்ட வேணாம். அதுக்கப்புறமா நம்ம 11 எல்லாத்துலேயும் போட்டுக்கலாமா, எந்த பெட்டியை நம்ம ஒன்று வாங்கிக்கலாம், அந்த பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் விற்கலாம், என்ன மாதிரி வேண்டுதல்கள்லாம் அதுக்குள்ளே விற்கலாம், அதை பூட்டி விற்கலாம், அப்படின்ற மாதிரிலாம் இதுலேயே டெவலப் ஆகிட்டே போகலாம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த எதுக்கு நான் போட்டுக்கிற அல்பாபெட்டு இருக்கும் உங்கள் வீட்டில், இதுவும் ரெண்டுத்தையும் கவனிங்க. ஒரு பூட்டு சாவி வாங்குகிற விஷயத்தையும் கவனிங்க. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் எந்தெந்த பூட்டு எந்தெந்த இதெல்லாம் ஆல்ரெடி எந்த பிரபஞ்ச கனெக்ஷனில் உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பர்ஸ் பூட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் அல்பாபெட் நம்பர் இருந்து டபிள்யூன்னு இருக்கும், அது பக்கத்தில் 2 5 இருக்கும். அப்போ அதை நீங்கள் கூட்டி பார்த்தா என்ன வருது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட போட்டு கேட்கலாம். இது என்ன பிரபஞ்சனுடைய கனெக்ஷன், என்ன நம்பர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து கேட்கலாம். அது எந்த பூட்டு, அது பீரோவுடைய பூட்டா, இல்லை பூஜை ரூமோடதா, இல்லை திருவாஸ்படிதா அப்படின்ற விஷயத்தையும் கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்கள் கேட்கலாம். அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த 3வது பூட்டு சாவி நான் பார்க்கும்போது தெருக்கதுவனோடது வந்து எந்த நம்பரை மட்டும் கூட்டினா ராகுவோட இதில் இருந்தது, அந்த வின்றதையும் கூட்டும்போது 8ன்றது வருது. இன்ஃபினிட்டி சிம்பிள்னு விட்டுடலாமா, இல்லை ராகுவும் அந்த சனியும் சேரத்துனால அந்த பூட்டை மாற்றலாமான்ற இதில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு 3-4 பேருக்கு ஷேர் பண்ணுற விஷயம் பண்ணுங்கள். இந்த தம்ப்நெயில்ல நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற சாவித்திரி தேவி. உலகத்திலேயே அந்த சாவித்திரி தேவிக்கு இருக்கிற கோயில் இந்தியாவில் தான் இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது, அதுவும் உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் இருக்குது. அந்த படம் தான் நான் தம்ப்நெயில்ல போட்டுக்குது. அந்த அம்மா பற்றியும் அந்த கோயில் பற்றியும் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்குள்ளே இன்னும் நம்பர்ஸ் பற்றி எனக்கு பிரபஞ்ச கனெக்ஷன் வீட்டில் வருதுன்றதை பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த 11 என்ற நம்பர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 90% நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் நம்பராக இருக்குதுன்றதையும் புரிய வந்திருக்குதுன்றதையும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அதை பண்ணுறதே இல்லை. யாருமே எனக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன்.